सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி சச்சரிதம் ஓவிகள் கருத்துரை அத்தியாயம் 41. சாயினுடைய அருள்தானம். ஸ்ரீ கணேசனை வணங்குகின்றேன். அறிவை அளிப்பவளான அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். ஸ்ரீ குருதேவரை வணங்குகின்றேன். ஸ்ரீ குலதேவதையை வணங்குகின்றேன். ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனை வணங்குகின்றேன். ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜை வணங்குகின்றேன். சாயிநாத்தினுடைய கதைகளை கேட்பதற்கு எந்த ஊக்கமும் தேவையில்லை. இதுவே சாயி கதைகளின் முக்கியத்துவமாகும். கேட்பவர்கள் தாங்களாகவே அவற்றை கேட்க ஆவலாக இருக்கின்றார்கள். முந்தைய கதைகளில் இருந்து கற்றுக்கொண்டால் மேலும் கேட்கவும் ஆவலாக உள்ளனர். கேட்பவர்கள் ஏற்கனவே கதையை கேட்பதிலே கவனம் செலுத்துவதால் அவர்களை கதையை கேட்க அழைக்க வேண்டிய அவசியமில்லை. நம் குருவின் மகிமைகளையும் புகழ்ச்சிகளையும் இடைவிடாமல் பாடுவதால் நம்முடைய மனமானது தூய்மை அடைகின்றது. நமது ஒருமுகத்தன்மை அதிகரித்து அது தொடர்ந்து நாமத்தை உச்சரிக்க வழிவகுக்கின்றது. இந்த பக்தி நிலையை அடைந்தவுடன் ஆனந்தமயமான பரமபுருஷரான சாய்பாபா காட்சி அளிக்கின்றார். முந்தைய அத்தியாயத்திலே பாலா சாஹிப் தேவினுடைய தாயார் செய்த உத்தியாபனம் வழிபாடு நிறைவு செய்யும் சடங்கு பாபாவினுடைய முன்னிலையிலே எவ்வாறு நிறைவடைந்தது என்ற கதையை கேட்டோம். அதுபோலவே பாபா ஒரு கனவிலே தோன்றி உணவுக்காக காத்திருந்த போது திடீரென ஒரு சிலை வடிவிலே தோன்றி வழிபாட்டை ஏற்றுக்கொண்ட கதையையும் கேட்டோம். இப்போது இந்த அத்தியாயத்திலே உணவு வேளையிலே சாய்பாபா பெருமான் திடீரென உருவ வடிவிலே தோன்றிய இனிமையான மற்றும் அழகான கதை விவரிக்கப்படும். ஒரு ஹோலி பௌர்ணமி பண்டிகையின் போது இன்று நான் வீட்டிற்கு உணவருந்த வருகின்றேன் என்று ஒரு கனவு காட்சியை அவர் எனக்கு காட்டினார். அவர் ஒரு சிலை வடிவிலே தோன்றி சாய் பகவானுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற என் ஆசையை நிறைவேற்றினார். இந்த கதை முந்தைய அத்தியாயத்திலே உங்களுக்கு விரிவாக விவரிக்கப்பட்டது. உணவுக்காக காத்திருந்த போது திரு அலி முகமது மற்றும் யூனுஸ் முஜாவர் சரியான நேரத்திலே வந்து சாய்பாபா பகவானுடைய சிலையை கொண்டு வந்தனர். இப்போது அந்த சிலை அங்கு எப்படி வந்தது என்ற அமானுஷ்ய கதையை அமைதியான மனதுடன் கேளுங்கள். இந்த சம்பவம் நடந்து சுமார் 9 ஆண்டுகளுக்கு பிறகு நான் சாதாரணமாக தெருவிலே நடந்து சென்று கொண்டிருந்த போது அலிமுகவியை சந்தித்தேன். அப்போது அந்த சிலையினுடைய அற்புதமும் மிகவும் ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் தோன்றியது. ஹோலி என்று நாங்கள் மதிய உணவு உண்ண அமர்ந்திருந்த போது அலி முகமது அந்த படத்தை கொண்டு வந்து எங்களை மகிழ்வித்தார். இந்த கதையினுடைய முன்னுரையை நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். இப்போது நேயர்களாகி உங்களிடம் எனது தாழ்மையான வேண்டுகோள். சாய்பாபா பெருமானுடைய ஆழ்ந்த தெய்வீக விளையாட்டை வெளிப்படுத்தும் இந்த அற்புத கதையை தயவு செய்து கவனமாக கேளுங்கள். சாயினுடைய திருவடிகளிலே மூழ்கி இருக்கும் ஒரு பேச்சாளரிடம் இருந்து இந்த இனிமையான அற்புதமான கதையை கேட்க பார்வையாளர்கள் ஏற்கனவே ஆவலாக உள்ளனர். அதுவே சாயினுடைய ஆழ்ந்த அருட்செயல். பிறரின் நலனுக்காக எப்போதும் தன்னை அர்ப்பணித்து யார் மீதும் பகைமையோ பழிவாங்கும் உணர்வோ இல்லாத சாய்நாத் எப்போதும் நற்செயல்களை செய்யவே முயல்கின்றார். ஒருவரின் உலகியல் அந்தஸ்து அவர் ஏழையாக இருந்தாலும் சரி, செல்வந்தராக இருந்தாலும் சரி, உடல் சார்ந்த செயல்களின் விளைவுகளில் இருந்து அவற்றின் பின் விளைவுகளில் இருந்தும் ஒருவரால் தப்பிக்க இயலாது. இருப்பினும் நமது உள்ளத்தை அன்புடன் நமது குருவின் திருவடிகளில் அர்ப்பணிப்பது நம்முடைய நலனுக்கு உகந்தது. குருவின் திருவடிகளில் உங்கள் பக்தியை உறுதியாக சமர்ப்பித்தவுடன் அவருடைய அறிவுரைகளை பின்பற்றி நடந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு குருதேவர் தன்னுடைய பக்தர்களின் நல்வாழ்வை அயராது எவ்வாறு உறுதி செய்கின்றார் என்பதை நீங்கள் அனுபவித்து உணருங்கள். நமக்கு சாத்தியமற்றதாகவும் அடைய முடியாததாகவும் தோன்றுவது குருவினுடைய பாதங்களிலே அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து அவரை புகழ்ந்து பாடுவதன் மூலம் எளிதிலே அடையப்படுகின்றது. கடின உழைப்பு மற்றும் பெரும் முயற்சிக்கு பிறகும் அடைய முடியாதது குருவின் அருளால் மட்டுமே எளிதாக நம்மை நோக்கி ஈர்க்கப்பட்டு வருகின்றது. தீய நோக்கங்களுடன் பல்வேறு விதமான வாதங்களை முன்வைத்து மனதிலே பல தீர்மானங்களையும் தெரிவுகளையும் கொண்டு சாயியை சோதிக்கவும் அவரது திறமைகளை பரீட்சித்து பார்க்கவும் ஷிரடிக்கு வந்தவர்களின் வீண் கர்வம் கரைந்து போனது. தூய உணர்வுகளுடன் தரிசனம் என்னும் ஆனந்தத்தை அனுபவித்த பின் அவர்களும் திருப்தியுடன் திரும்பினர். புகழ், செழிப்பு, ஈகை, அமைதி, பற்றின்மை மற்றும் ஞானம் ஆகிய கடவுளின் 6 அற்புதமான குணங்கள் சாயியிடம் நிறைந்துள்ளன. பரமாத்மா பரம்பொருளின் 6 குணங்களும் சாயியிடம் முழுமையாக பதிந்துள்ளன. நாம் எவ்வளவு பாக்கியசாலிகள்! எந்த பிரார்த்தனையும் இல்லாமல்
இந்த அடர் பரமாத்மா சாய்பாபா நமக்கு மிகவும் எளிதாக தரிசனம் அளிக்கின்றார். பக்தி இல்லாமல் இறைவனை அடைய முடியாது என்று கூறப்படுகின்றது. ஆனால் நம்மிடம் பக்தி இல்லாத போதிலும் கருணையும் இரக்கமும் நிறைந்த இந்த சாய்நாதர் தன்னுடைய பக்தர்கள் மீது தொடர்ந்து கருணையை பொழிந்து வருகின்றார். இப்போது அலி முகமது கூறிய சிலை தொடர்பான சாய்பாபாவின் கதையை விரிவாக கேளுங்கள். இது அனைத்து உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருள்களிலும் அவரது பிரசன்னம் இருக்கும் உணர்வை தருவதோடு அத்தகைய ஆழ்ந்த தெய்வீக செயல்களையும் விவரிக்கின்றது. அலி முகமது தொடர்ந்தார், ஒரு நாள் மும்பை தெருக்களில் சாதாரணமாக நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது அழகான ஓவியங்களையும் சிற்பங்களையும் விற்பனை செய்து கொண்டிருந்த ஒரு வியாபாரியை நான் கவனித்தேன். அந்த வணிகரிடம் இருந்த பல புனிதர்கள், முனிவர்கள், துறவிகள் போன்றோரின் படங்களை பார்த்ததும் அவர்களை பற்றிய அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் எனக்குள் இயல்பாகவே எழுந்தது. அந்த ஓவியங்களின் தொகுப்பிலே மிகவும் வசீகரிக்கும் அழகான சிலை ஒன்றை நான் கண்டேன். மேலும் அது எனக்கு பிடித்தமான தெய்வத்தினுடையது. அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஆரம்பத்திலிருந்தே எனக்கு சாய் மீது மிகுந்த நம்பிக்கை இருந்தது. என் கண்முன் இருந்த அந்த அழகான சிலையை கண்டதும் நான் வாங்க வேண்டும் என்ற ஆசை என்னுள் மேலோங்க நான் ரொக்கமாக பணம் கொடுத்து அதை வாங்கினேன். பிறகு நான் அந்த சிலையை வீட்டிற்கு கொண்டு வந்து சுவரில் நன்கு தெரியும் இடத்திலே மாட்டினேன். நான் தவறாமல் அந்த சிலையை அன்புடன் பார்த்து கொண்டிருந்தேன். பாபா மீது எனக்கு மிகுந்த மரியாதையும் பக்தியும் இருந்தது. அதனால்தான் நான் அந்த சிலையை மிகவும் நேசித்தேன். உனக்கு இந்த சிலையை கொடுப்பதற்கு முன்பு நான் சுமார் 3 மாதங்களாக உடல்நலக் குறைவால் என் மைத்துனருடன் தங்குவதற்காக சென்றிருந்தேன். நூர் முகமது பரிபாய், இவர் என் மைத்துனர். என் காலில் வீக்கம் இருந்ததால் எனக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இந்த உடல்நலக் குறைவின் காரணமாக நான் 3 மாதங்கள் என்னுடைய மைத்துனர் வீட்டிலே தங்கியிருந்தேன். அந்த 3 மாதங்களில் என்னை கவனித்துக் கொள்ள யாரும் இருக்கவில்லை. அந்த காலத்திலே என்னுடைய வீட்டின் சுவர்களில் சாய்பாபா, முகமது ஹுசேன் சாஹிப், மௌலானா பாபா, தாஜுதீன் பாபா மற்றும் பல புனிதர்களுடைய படங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. அது போன்ற பல புனிதர்களின் அழகான படங்கள் என்னுடைய வீட்டு சுவர்களில் தொங்கின. ஆனால் காலச்சக்கரம் அவைகளையும் விட்டு வைக்கவில்லை. நான் இங்கே நோயுற்று படுத்திருந்தேன். நான் பக்தியுடன் சுவரில் மாட்டியிருந்த ஓவியங்களில் 7.5 சதியினுடைய தாக்கத்திலே இருப்பது போல தோன்றின. ஒன்று உருவாக்கப்பட்டவுடன் அதன் முடிவு தவிர்க்க முடியாது, அதை தவிர்க்க இயலாது. இந்த எண்ணம் எனக்கு தோன்றியது. இப்படி ஒரு சூழ்நிலை இருந்த போதிலும் பாபாவினுடைய சிலை எப்படி சேதமுடையாமல் இருந்தது என்று என்னிடம் ஒருவராலும் சொல்ல இயலவில்லை. இந்த நிகழ்வின் முழு கதையையும் கேட்டால் நீங்கள் வியப்படுகின்றீர்கள். இந்த லீலையினுடைய மூலம் சாய்பாபா பெருமான் அசையாது மற்றும் அசைவதில் ஆகியவற்றுடன் ஒன்றிணைப்பதை வெளிப்படுத்த ஒரு கற்பனைக்கு எட்டாத கதை. அந்த காலத்திலே தாரியா என்ற புனைப்பெயர் கொண்ட முகமது ஹுசைன் என்ற மனிதர் புகழ்பெற்ற துறவி பாபா அப்துல் ரஹ்மானின் அழகான உருவப்படத்தை வைத்திருந்தார். பல ஆண்டுகளுக்கு முன்பு அவர் அந்த படத்தின் ஒரு நகலை எனக்கு கொடுத்தார். அப்துல் ரஹ்மான் பாபாவினுடைய பக்தராக இருந்த என் மைத்துனரிடம் அதை கொடுத்தார். அப்துல் ரஹ்மான் பாபாவின் அந்த புகைப்படம் நூர் முகமதியின் அலுவலக மேஜையிலே 8 ஆண்டுகளாக இருந்தது. ஒரு நாள் அது தற்செயலாக என் மைத்துனரின் கைகளுக்கு சென்றது. நூர் முகமது அந்த புகைப்படத்தை மும்பையில் உள்ள ஒரு புகைப்படக்காரரிடம் எடுத்துச் சென்றார். அப்துல் ரஹ்மான் பாபாவை மகிழ்விப்பதற்காக அவருக்கு பரிசளிக்கும் பொருட்டு அந்த சிறிய படத்திலிருந்து அப்துல் ரஹ்மான் பாபாவின் அழகான பெரிய படம் ஒன்று தயாரிக்கப்பட்டது. அந்த ஓவியத்தின் பல பிரதிகள் எடுக்கப்பட்டு அன்புக்குரியவர்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு விநியோகிக்கப்பட்டன. எனக்கும் ஒரு பிரதி கொடுக்கப்பட்டது. நான் அதை என்னுடைய வீட்டிலே சுவரிலே மாட்டினேன். அப்துல் ரஹ்மான் பாபாவின் அவை நிரம்பி இருந்த போது நூர் முகமது அந்த படத்தை அவருக்கு மரியாதையுடன் வழங்க ஆவலாக இருந்தார். அந்த படத்தை பார்த்ததும் புனிதர் அப்துல் ரஹ்மான் பாபா கடும் கோபமடைந்தார். அவர் தன்னுடைய இருக்கையில் இருந்து எழுந்து நூர் முகமதுவை அடிக்க தயாரானார். அவர் கடும் சீற்றத்திலே இருந்தார். அத்தியாயம் 41. சாயினுடைய அருள் தானம், ஓவியங்கள் மற்றும் கருத்துரை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।